இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் நாட் கிராஸ்கட் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து எப்படி ஹேண்டில் போடலாங்கிறத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ப்ளூ வந்து 1.5 கட் இருந்து கரெக்டா போயிருச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால என்ன பண்ணா, சரி சாண்டல்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர்லயே எப்படி கூட கைப்பிடி போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கலர் இருக்கனால நான் என்ன பண்ணேன்னா முறுக்கு கைப்பிடி போடலான்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நல்லா நீளமாவே நான் போட்டிருக்கேங்க. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் எங்க அட்டாச் பண்ணிருக்கேன்னா, இந்த சென்டர் 2 டைமண்ட் வருது அல்லவா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடைக்கு சென்டரா தான் வரும் உங்களுக்கு. சோ இந்த சென்டர் 2 டைமண்டுக்கு அடுத்து இருக்க பின்னால நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடிங்கறனால உள் ஒயர் மட்டும் தான் நீங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்குவீங்க. வெளியில இருக்க ஒயர் வந்து நீங்க ரன்னிங் ஒயர் உங்களோட பண்டில் இருந்து எடுத்து பின்னுவீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து நீங்க வெட்ட தேவையில்லை. உள் ஒயர் பாத்தீங்கன்னா நான் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு ஒயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நீளமாவே நான் போட்டிருக்கேங்க. இப்ப எங்க சொல்லியிருக்கேன், இந்த டைமண்ட் இருக்கலவா, இதுக்கு இந்த பின்னால நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம். சோ பாத்தீங்கன்னா உள் ஒயர் எடுத்து நான் 3 ஒயர் வச்சிருக்கேன். அதனால 3ஐயும் இப்படி சுத்தி வராப்ல இப்படி எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள் பக்கமா தான் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும், வெளிப்பக்கமா இருக்கிறது ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 2ம் சரிசமமா இருக்கு எனக்கு. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் தான் ரன்னிங் ஒயர் எடுக்க போறேன். அதை வச்சுதான் ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நான் விட்டு பாத்தீங்கன்னா நீங்க இதை ஆரம்பிக்கிறது வந்து ரைட் சைடும் ஆரம்பிக்கலாம், லெஃப்ட் சைடு இந்த சைடு வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து நான் எப்பவுமே இந்த சைடு தான் ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடிக்கு நீங்க இதே மாதிரியே உங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் கூட பாத்தீங்கன்னா என்ன நோக்கி இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எப்படி நான் விட்டு கொஞ்சம் தூரம் நான் இந்த சைடு இந்த பின்னால் சுத்தி இந்த சைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த மாதிரி இது வந்து இப்போ ரன்னிங் ஒயர் உங்களுக்கு பிரிஞ்சு போகாததுக்கு கைப்பிடியோடவே நம்ம வச்சு பின்ன போறது. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உள் ஒயர் இப்படி பிடிச்சுக்குங்க. இந்த ஒயர் இப்ப ரன்னிங் ஒயரோட தளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டுங்க. சோ அது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம கைப்பிடியோடவே பின்னிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் நம்ம பின்ன போறோம். சோ இந்த 2ம் கரெக்டா உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க 2 சைடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும் ஒரே ஒரு நாட் வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி உள் பக்கமா இப்படி கொண்டு போறேன் நான். இந்த மாதிரி இப்படி உள் பக்கமா கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது இல்லையா. இதுல வந்து இப்ப ரைட் சைடு இருக்க ஒயர்ஸ் நம்ம எடுத்து விடுறோம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த ஒயர் இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கலாம். எடுத்துட்டு வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த சைடு ரைட் லெஃப்ட் மாத்தி மாத்தி போட்டு வரணும் இந்த பின்னல். சோ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போட போறோம். அதனால லெஃப்ட் சைடு கையில பிடிச்சிட்டு இந்த மாதிரி எந்த விரல் வேணாலும் இப்படி விட்டுக்கலாம். விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க ஒயர் அந்த லூப் கலர் எடுத்து விடணும். இப்படி லெஃப்ட் சைடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் இருக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் நீங்க வந்து இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து உங்களுக்கு சுருக்கங்கள்ன்றதுன்னா உங்களுக்கு போயிடும் வச்சுங்களேன். இந்த ரன்னிங் ஒயர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு லூப் கரெக்டா வரணும்னு வச்சுங்களேன். அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி இப்படி இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து இந்த பெருவிரல படுறாப்பு வச்சு நீங்க டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து விட்டுக்குங்க. கரெக்டா அந்த ஷேப் வராது. இப்படி மேல வந்து அந்த ஷார்ப்பா இருக்காப்புல எடுத்து விட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரேன் நான். எடுத்துட்டு வந்து அடுத்தது ரைட் சைடு போடுறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி நான் பிடிச்சி சொல்றேன்னா அதே மாதிரி தான் வச்சுக்கலாம். அதே மாதிரியே நீங்க கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ ரைட் சைடு போடுறேன். நான் ரைட் சைடு கையில பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ற லெஃப்ட் சைடு வரல அந்த லூப்குள்ளார இப்போ ரைட் சைடு இருக்க ஒயர்ஸ் எடுத்து விடணும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பின்னலுக்கு மட்டும் உங்களுக்கு டைட்டா வராது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 இப்படி கிட்ட வச்சு இதை டைட் பண்ணிக்கங்க. நல்லா டைட் பண்ணிக்கங்க. பாத்தீங்கன்னா இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து இப்படி பெருவிரல் இந்த மாதிரி நீங்க வச்சு டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இப்போ டைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி உள் பக்கமாவும் இப்படி டைட் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு பின்னலையும் நம்ம டைட் பண்ணிட்டு வரணும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு போடுறோம். லெஃப்ட் சைடு கையில பிடிச்சிக்கிறேன். ரைட் சைடு விரல்ல லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த 2 விரல்லையே பின்பக்கமா இந்த ஒயர் செப்பரேட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஒயர்ஸ் எடுத்து விடுறேன். உங்களுக்கு இதுல வந்து ஒயிட் கலர்னால ஒழுங்கா கிளியரா தெரியலனா
நான் முதல்லயே இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, வேற கூடைக்கலாம், அதை பார்த்து நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைட் போட்டோம், அடுத்து ரைட் சைட். ஸோ ரைட் சைட் கையில பிடிச்சிக்கிறேன், லெஃப்ட் சைட் விரல் விட்டு இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க ஒயர் அந்த லூப் குள்ளர விட்டு எடுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி விட்டு விட்டு எடுக்கும்போது இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு அந்த லூப் வந்து வந்துடும். அப்புறம் நீங்க வந்து இப்படி பெருவிரல் வச்சு இப்படி டைட் பண்ணிக்கிறீங்க. இப்படி நீங்க டைட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டைட்டும் நல்லா ஈஸியா டைட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சு எடுத்து வரைக்கும் ஈஸியா இருக்கு பாருங்க. அடுத்து லெஃப்ட் சைட் இந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலயும் நீங்க ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கையுமே நீங்க வச்சுதான் பண்ணி ஆகணும் இந்த கைப்பிடிக்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விடுறேன், அப்புறம் டைட் பண்றேன். அப்புறம் ரைட் சைடு இப்படியே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த கை மாத்தி மாத்தி பின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் வச்சுங்களேன். இப்போ ரைட் சைடு முடிச்சுட்டேன், லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போறேன். லெஃப்ட் சைடு கையில பிடிச்சிட்டேன், ரைட் சைடு விரல் விட்டு இப்படி லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஒயர்ஸ் வந்து பிரிச்சு கரெக்டா லெஃப்ட் சைடு இருக்கிறத மட்டும் அந்த லூப் குள்ளார இப்படி மேல எடுத்து விடுறேன். அப்புறம் இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கரெக்டா இருக்காப்புல வச்சு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரைட் சைடு. ரைட் சைடு பிடிச்சுக்கிறேன், லெஃப்ட் சைடு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ரைட் சைடு ஒயர்ஸ் எடுத்து விடுறேன். இது நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் மட்டும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வலது கை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு வந்து எந்த விரல் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடு பிடிச்சிக்கிறேன், இப்படி உள்ள விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க ஒயர்ஸ் அதுக்குள்ள எடுத்து விடுறேன். இந்த ரன்னிங் ஒயரோட தளவு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வருதோ அது வரைக்கும் நம்ம அப்படியே பின்னாடியே அதுக்குள்ளாரையே அந்த உள்ள வச்சே பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி. அடுத்த ரைட் சைடு நீங்க ஒரு தடவை போட்டு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து கைப்பிடி அட்டாச் பண்றதுக்கு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடாதீங்க, நேரா அப்படியே ஒரே கோட்ல நீங்க வந்து பின்னிட்டு வராப்புல வரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மடிச்சு எடுக்கிறனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பின்னல்கள் கிடைக்குது உங்களுக்கு மேல. ஸோ ரைட் சைடு போட்டோம், இப்போ எடுத்துட்டு போறேன். லெஃப்ட் சைடு பிடிச்சிக்கிறேன், ரைட் சைடு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை எடுத்து விடுற வெளியே. அப்புறம் பாத்தீங்கன்னா உள் ஒயர் வந்து எப்பவுமே உள் பக்கமா தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். கரெக்டா அப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்க கரெக்டா கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணனாலதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு, இப்படி மடிஞ்சு வருது பாருங்க உங்களுக்கு ஈஸியா. அடுத்து ரைட் சைடு அப்படியே மாத்தி மாத்தி போட்டு போக வேண்டியதானு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதுல சாண்டில் ஒழுங்கா தெரியலனா நீங்க வந்து இன்னொரு கிராஸ்கட் கூடைக்கு வந்து நான் முதல்ல போட்டிருக்கேன், அதை பார்த்து கூட நீங்க கத்துக்கலாம் இது எப்படி போடுறதுன்னு. உங்களுக்கு வந்து இல்ல இந்த கைப்பிடி வேணாம், நீங்க வந்து உருட்டு கைப்பிடிக்கு ஏதாச்சும் போடுறனாலும் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நான் வந்து இதே சைஸ்க்கான கூடைக்கான உருட்டு கைப்பிடி எல்லாம் நான் போட்டிருக்கேன், டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன், அதை வந்து நீங்க பார்த்து கத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்க வந்து கடைசி வரைக்கும் போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உள் ஒயர் எப்படி எடுத்திருக்கோம்னா ரெண்டா மடிச்சு, ஒரு ஒயரை ரெண்டா மடிச்சு நீங்க இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களோட கைப்பிடி சைஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. அதுவும் இல்லாம கொஞ்சம் நீங்க வந்து உள்ள சொருகிறதுக்கும் நீங்க விட்டுருக்கணும், அதனாலதான் நான் இப்படி விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க உள் ஒயர் காப்பில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த சைஸ் இப்போ 4 அடி நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியா வேணும், சின்னதா வேணும்னா நீங்க வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒயர் எடுத்து நீங்க வந்து மடிச்சு இப்படி இந்த கைப்பிடிக்கு வச்சுட்டு எங்க அட்டாச் பண்றீங்களோ அங்க வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உள்ள சொருகிறதுக்கு நீங்க விட்டுருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச் பாக்கில் நீங்க விட்டுறணும், விட்டு நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க உள் ஒயரை. அப்புறம் வெளி ஒயர் எப்படி இருந்தாலும் நான் மெஷர் பண்ண போறதுல, ஸோ உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே கண்டினியூஸா போட வேண்டியதான். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க கடைசி வரைக்கும் பின்னிட்டு வர போறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ள சொருகிறதுக்கு விடணும். ஸோ 3 இன்ச் பக்கமா நான் வந்து உள்ள சொருகிறதுக்கு விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே மாத்தி மாத்தி பின்னிட்டு வர வேண்டியதான். முதலே நான் கைப்பிடி போட்டிருக்கனால அந்த கைப்பிடியோட வச்சு பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துச்சான்னு வச்சு பார்த்துட்டு அதோட நிறுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா பின்னல் ஒவ்வொன்றுமே டைட்டா போட்டுவாங்க. அப்புறம் நீங்க கிட்ட
இருக்குனாப்லயே போட்டுவாங்க நீங்க. இதே மாதிரி மாத்தி மாத்தி போட வேண்டியதான்னு வச்சுக்கலாம். இப்போ இடது பக்கம் போட்டோம், வலது பக்கம் கையில பிடிச்சிக்கிறேன். வலது பக்கம் உங்களுக்கு வந்து போடணும், அதனால வலது பக்கம் கையில பிடிச்சிட்டு இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் வலது பக்கம் இருக்க ஒயர்ஸை எடுத்து விடுறேன் நான். இந்த மாதிரி வெட்டி இங்க பாருங்க, டைட் பண்றது பாருங்க, இப்படி பெருவிரல் வச்சு டைட் பண்ற, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இங்க பாருங்க ஈஸியா மடிஞ்சு வந்துடும். அடுத்து நம்ம லெஃப்ட் சைடு போடுறோம். கரெக்டா அந்த 3 ஒயரை நீங்க கரெக்டா எடுத்து எடுத்து போட்டுவாங்க. அடுத்து ரைட் சைடு இப்படியே மாத்தி மாத்தி போட வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. உங்க கை வாகுக்கு ஏத்தாப்புல நீங்க மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிறக்கோசரம் சொல்றேன், ஆனா உங்களுக்கு கை வாகுக்கு ஏத்தாப்புல நீங்க மாத்திக்கலாம். நான் இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு எப்படி உங்களுக்கு அட்டாச் பண்றேன்னு நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து கைப்பிடி வந்து இந்த கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு கொஞ்சம் தான் உள்ள சொருகிற அளவுக்கு தான் உள் வயர் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றோம்னா இந்த மாதிரி மடிச்சு பாக்குறோம். உள் பக்கமா உங்களுக்கு வந்து இந்த வரி வரது இருக்கணும். இந்த மாதிரி மடிச்சு வச்சு நீங்க எங்க அட்டாச் பண்றீங்களோ அந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க. இப்படி வச்சு நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா ரெண்டும் சரிசமமா இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ முதலே கைப்பிடி போட்டதுனால இந்த மாதிரி பாக்குறோம். இல்லைன்னா இதுதான் நீங்க வந்து இந்த கூடைக்கு முதல் கைப்பிடி போடுறீங்கன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அல்லவா, இந்த கூடைக்கு இந்த கைப்பிடி போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறுத்திக்கலாம்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. சோ ரன்னிங் ஒயர் வந்து நான் வெட்டி விட்டுறேன். கொஞ்சம் தூரம் சொருகருக்கு நான் விட்டுட்டு வெட்டி விட்டுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கோடு தெரியுதுலவா, அது வந்து உள்பக்கமா இருக்காப்புல வச்சு நம்ம இங்க அட்டாச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கும். சோ அது ரெண்டையும் பின்னலுக்கு அந்த சைடும் இந்த சைடும் நம்ம சொருக போறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க பாத்தீங்கன்னா இந்த பின்னல் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ பின்னலுக்கு அந்த சைடு பாதி பாதி உள் வயர், அதே மாதிரி இந்த சைடு பாதி உள் வயரை நான் சொருகிறேன் உள்ள. இந்த மாதிரி நான் உள்ள சொருகிறேன். சொருகிட்டு உள் பக்கமா இது இழுத்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிட்ட நல்லா டைட்டா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னொன்னு ஒரு சைடு இருக்கலவா, சோ உள் பக்கமா வந்து உள்ள இருந்து நீங்க போங்க. உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் 2 ஒயர் 2 சைடு இருந்து ஒவ்வொன்னு எடுத்து சேர்த்தி முடிச்சு போடுங்க. நல்லா டைட்டா போட்டுட்டு இதை வந்து உள்ள சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒயர்ஸ் குட்டியா தான் இருக்கு. சோ எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகுங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம 3 முள் ஒயர் வச்சிருக்கோம் மொத்தமா. சோ 3 ஒயர்ஸ் இருக்கும் 2 சைடும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு நீங்க உள்ள சொருகி விட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ரன்னிங் ஒயர் மட்டும் தனித்தனிக்கும். சோ அதையும் நீங்க உள்ள சொருகி விட்டுடும். நான் வந்து ஃபுல்லா உள்ள சொருகிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். நம்ம வந்து எல்லா ஒயர்ஸையும் உள்ள சொருகி விட்டுட்டோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கைப்பிடி வந்து இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். சோ கிட்ட வச்சு இப்படி கட்டி விட போறேன்னு வச்சுக்கலாம். எப்பவும் பண்றாப்ல இந்த மாதிரி நான் வந்து மேல தளவுல கட்டி விட்டுற போறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா பிட் ஒயர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இத நேர் கோட்ல வச்சு இந்த மேல தளவுல இருக்க ஒரு பின்னல் இப்படி சுத்தி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயரை இப்படி சுத்தி எடுத்துட்டு வரணும். அதோட தான் நம்ம கட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆப்போசிட் சைடு நம்ம விட போறோம். விடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்ராப்ல ஆயிருது. அப்புறம் நான் இன்னொரு தடவை எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த நீளமா இருக்கிற தளவை நான் இந்த மாதிரி சுத்தி திருப்பி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து இந்த ஆப்போசிட் சைடு வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நீங்க உள் பக்கமா திருப்பி இதை வந்து நீங்க உள்ள சொருகி விட்டுலாம். இது வந்து பெருசா இருக்கு. ஸோ நான் வெட்டிட்டு சொருகி விட்டுருவேன். இந்த எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சொருகி விட்டலாம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பிட் ஒயர் எடுத்து இன்னொரு சைடும் நீங்க வந்து கட்டி விட்டுறணும். நான் கட்டிட்டு சொருகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள இழுத்து இந்த மாதிரி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட்டோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காவே வந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் இந்த ஹைட் இந்த கூடைக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீளமாவே வந்திருக்கும்னு வச்சுங்களேன். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை பார்த்துக்கங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.